அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? எல்லாருமா? திமதி அதெல்லாம் வந்தாச்சு. நம்ம ஜோதிகாவும் வந்தாச்சு. ஐயோ சரிப்பா, அப்பனா பஞ்சாயத்தா ஆரம்பிச்சு விடுங்க. சிந்து மதிமதி நீ ஃபர்ஸ்ட் கேளு. இதோ கேட்டேன். நான் ரெண்டாவதுப்பா. ஏன்பா? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. இங்க என்ன நடக்குது? ஜோதிகா, அதாவது நாங்க 5 பேருமே யார்கிட்டயும் எதையும் சொல்லாம எதையுமே செய்ய மாட்டோம். அது எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய முடியும்? கேளு 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 ஜோதிகா. அடிப்பாவி திமதி, பாரு கட்சி மாறா. வாசுகி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அப்படி இப்படி ஏதாவது சொல்லி இருந்தா கூட நாம இந்த வேணிய மன்னிச்சு விட்டுருக்கலாம். நான் கேட்டா பாத்தியா ஒரு வார்த்தை? எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதானே என்ன அர்த்தம்? ஓய், அத நாங்க கேட்கணும். வேணி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம். நைட் ஏன் சாப்பிட வரல? ஐய, நைட்டு சாப்பிட வராதது ஒரு குத்தமா? அதுக்கா இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க? ஆமா ஜோதிகா, அப்படியெல்லாம் நம்ப முடியாது. நைட்டு இங்க வந்து சாப்பிடலாட்டி இந்த சரத்து மாடு கிட்ட சொல்லி வேணி அணி மட்டும் ஸ்பெஷலா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸ்பெஷலாவா? அதான் ஹெவி சாப்பாடு. அந்த சாப்பிட்டதுக்கு காலையில லேட்டா மேடம் எழுந்து வராங்க. இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதேபடி எங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாம ஸ்பெஷலா நீ மட்டும் என்ன வாங்கி சாப்பிடுறது? எங்களை கூப்பிட்டா நாங்களும் வந்து ஷேர் பண்ணுவோம்ல. ஏய், நம்மலாம் ஷேர் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதா நம்மள கூப்பிடாமே அவளா சாப்பிட்டுட்டா. அது என்ன அப்படி என்ன சாப்பிட்ட ரூம்ல வச்சு? சுபா, கேளு கேளு, இன்னைக்கு இவ்வளவு விடவே கூடாது. எஸ் எஸ். ஐய, என்னடா நடக்குது? தனியா சாப்பிட்டது ஒரு குத்தமா? இதுக்கு ஒரு பஞ்சாயத்தா? அட கொடுமையே, நம்ம சாப்பிட வரலன்னு சொன்னதும் ஸ்பெஷலா ஏதாவது ரூம்ல சாப்பிடுறேன்னு நினைச்சிட்டாங்களோ? அதுக்குதான் இந்த பஞ்சாயத்தா? ஐயோ, நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். இதத்தானே ஈஸியா சமாளிச்சிருவோம். ஓய், என்ன வாய்க்குள்ளே புலம்புற? என்ன ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்ட? நைட் டைம் பிரியாணியா? ஏய் சுபா, பிரியாணினா கூட நம்மள எல்லாம் கூப்பிட்டுருப்பா. இவ வேற ஏதோ ஸ்பெஷலா சாப்பிட்டுருக்கா. கண்டிப்பா இந்த சரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான்வெஜ்ல வெளுத்து வாங்கிருப்பான். சொல்லுங்க நீ, என்னென்ன வெரைட்டி? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் யாரு? ரொம்ப பெரிய ஆளுகதான். சரி பேச்ச மாத்தாதமா, சொல்லு சொல்லு. மதி, அது ஒண்ணும் இல்ல. ஸ்பெஷலா ஹோட்டல் கூட்டிட்டு போக சொன்னேன். இங்க உங்க கொழுந்தனார் தான் கேக்குறாரா? டியூட்டின்னு வேலையை முடிச்சுட்டு லேட்டா வந்தாரு. வந்து திரும்ப என்ன கூட்டிட்டு போய் ஹோட்டலுக்கு போனா லேட் ஆகும்னு. எனக்கு பிடிச்சதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. வெஜ் ரைஸா? இல்ல ரசகுல்லா. ஏய், பால் அல்வா. ஆனோ, மட்டன் சுக்கா. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லு, இல்ல என்ன வாங்கிட்டு வந்தா? என்னன்னா இல்ல, எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. அடிப்பாவி, எல்லாமே வா. பாத்தியா மதி, இங்க எல்லாத்தையும் டீல்ல விட்டுட்டு அதவ போட்டுட்டு ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. ஏய் சாரிப்பா, நீங்க இப்படி கண்டுபிடிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேணா கண்டிப்பா இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன். அனி, உங்களுக்கு பிடிச்சதுல எங்க எல்லாருக்கும் பிடிச்சது. இது என்ன அநியாயமா இருக்கு? அநியாயனாலும் அதான் உண்மை. சுபா, எனக்கு பிடிச்சது ஒரு 4-5 வெரைட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த சரத்து மாடுக்கும் தெரியும். எல்லாத்தையும் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லிடு. ஏய், எனக்கு பிடிச்சது. வேணி, நானும் ஒரு லிஸ்ட் போட்றேன். ஏய், எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குப்பா. சரியா போச்சு. என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்லையே. எதுக்கு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் இங்க வாங்கிட்டு வந்துட்டு சாம நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடலாமா? ஏய், சூப்பர் ஐடியா. ஆனா திரு என்ன? வசுகி, அதெல்லாம் பேசிக்கலாம். திரு மச்சாட்ட தானே, நான் பேசிக்கிறேன். ஏய், பேசி சம்மதம் வாங்கிடுவியா? அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்போ ஓகே, இன்னைக்கு நைட் டின்னர் ஐயோ ஹோட்டல்ல. ஓகே வந்த வேலை முடிஞ்சது. வாங்க எல்லாரும் அவரவர் வேலையை போய் பார்க்கலாம். ஏய், எனக்கு புரியல. ஜோதிகா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னனாலும் வாங்கிக்கலாம். எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன இதுல என்ன தப்பு? ஏனி மட்டும் அவளுக்கு பிடிச்சத சாப்பிட்டதுக்கு இங்க எல்லாருமே இப்ப கேட்டு இவ்வளவு பெரிய செலவெடுத்து வைக்கிறீங்க. இருந்தாலும் இது அநியாயம். அவங்க சாப்பிடுறது அவரார் விருப்பம். அது மாதிரி அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தனிப்பட்ட விஷயம். இதுல நீங்க எல்லாம் இப்படி எனக்கு புரியல. ஏய் ஜோதிகா, இல்ல இதுக்கு நானே சொல்றேன். ஜோதிகா, அப்படின்னு கிடையாது. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். எங்களுக்குள்ள இது ஒரு சந்தோஷம். இதுல நாங்க செலவெல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப நம்ம வீட்லயே கூட பிறந்தவங்க யாராவது ஒரு ஆள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தா நம்ம அதை திரும்ப கேக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் எங்களுக்குள்ள. நாங்க எப்பவும் இப்படிதான். இதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஜோதிகா, இது ஒண்ணும் புதுசு கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி கேட்டெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம். ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் தானே இது. இதெல்லாமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது.
எனக்கு பிடிச்சத நான் செய்ய போறேன். அதே மாதிரி தான் மத்தவங்களும். எல்லாருக்கும் உன்ன போல பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அத நான் சொல்றேன், உன்னை கேட்டுக்கோங்க. அளவுக்கு மீறின அன்பும் ஆபத்தானதுதான். உங்களோட இந்த செய்கையும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கே வெறுத்து போகும். இதனால உங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். கண்டிப்பா அவரால் பிரிஞ்சு போற சூழ்நிலை கூட ஏற்படலாம். நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அந்த மாதிரிதான் அளவுக்கு மீறி நம்ம எதை செஞ்சாலும் அது ஆபத்துல தான் முடியும். எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப சீப்பா, நீங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பாத்திருக்கேன். ரொம்ப அளவுக்கு மீறி நீதான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சேர்ந்து நல்லா பேசுவாங்க. நாளைக்கு பார்த்தா ஒரு ஆள் இன்னொருத்திட்ட போய் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எது உண்மை எது போய் எதுவுமே தெரியாது. இதுக்கு எதுக்கு நல்லவங்க மாதிரி நடிக்கணும்? நீங்களும் அப்படிதான். நான் என் மனசுல என்ன பட்டதோ அதை நான் சொல்லிடுவேன். அதனால யாரு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டா சாரி. ஆனா அதுக்காக என்னால பொய்யாலாம் நடிக்க முடியாது. இதனால என்ன சுத்தி யாரும் இல்லைனாலும் ஐ டோன்ட் கேர். நான் எனக்கு மட்டும் இருந்தா போதும். நீங்களும் உங்களுக்குள்ள இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் சுத்தி இருக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களோட விட்டு கொடுத்து அவங்களுக்குன்னு வாழும்போது கண்டிப்பா இதுல பிரிவு தான் வரும், சண்டை தான் வரும், மன கஷ்டம் தான் வரும். அதுக்கு நீங்களாவே இருந்துட்டு போலாமே. வேணி, நீங்களாவே அப்படின்னா எனக்கு புரியல. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. எதுக்காக மத்தவங்களுக்காக அவங்களுக்கு நம்ம செய்யணும்? அவங்க பார்த்துட்டா ஏதாவது நினைப்பாங்களே, அதெல்லாம் எதுக்காக நினைக்கணும்னு கேக்குறேன். ஜோதிகா, அப்படி நாங்க யாருமே நினைக்கிறது இல்ல. சொல்லப்போனா எங்களுக்கு இதான் பிடிக்கும். எப்பவும் எங்களுக்குள்ள ஜாலியா விளையாண்டுக்கிறது, பேசிக்கிறது, கலகலப்பா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்ச பார்க்காம கலாய்ச்சிக்கிறது. நாங்க அப்படி இப்படி விளையாண்டே பழகிட்டோம். சொன்னா இதெல்லாம் சீப்பா இருக்குன்னு உனக்கு இப்படி புதுசா பார்க்கும்போது சீப்பா தெரியலாம். ஆனா எங்களுக்கு இது சந்தோஷம். ஆமா ஜோதிகா, நானும் என் கூட பிறந்தவனோட தான் எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னே இருந்தேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவான். அப்ப மாத்திரம் ஐயோ இவன் ஏன் தான் நம்ம கூட பிறந்தான், இவன் எல்லாம் நமக்கு அண்ணனே இல்லைன்னு எத்தனையோ நான் நினைச்சிருக்கேன். ஆனா அவன் கூட ஒரு நாள் சண்டை போடலாட்டியும் நம்ம மனசுக்கு என்னமோ மாதிரி எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். ஆமாமா, நானும் தான். ஜீவா கூட அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம். ஆனா ஒரு நாள் அவன் சரியா பேசலாட்டியும் எதுக்கு இந்த குரங்கு அமைதியா இருக்குன்னு அவன் கூட வேணுங்கனே வம்பளுக்க தான் தோணும். இதெல்லாம் நம்ம கூட பிறந்தவங்க கூட பண்ணிக்கிறது. ஆனா இதை நாங்க எங்களுக்குள்ளேயும் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்குள்ளேயும் எவ்வளவு சண்டை வந்தாலும் அதை அப்பவே மறந்துட்டு அடுத்து அப்படியே ஜாலியா பேசிட்டு போவோம். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க கூட சண்டை போடுறது வேற, இதெல்லாம் வேற. ஐயோ ஜோதிகா, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படி ஒண்ணாக முடியும்? ஏய், நாங்க அப்படித்தான். இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. சரி, ஓகே 2 மாசம் நீ இந்த வீட்ல தானே இருக்க போற. நீ ஏன் பாத்துக்கோ நாங்க எப்படின்னு. பாக்குறேன். அப்பனா உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராதுங்கறீங்க. ஏய், நாங்க சண்டை வராதுன்னு சொல்லவே இல்ல. சண்டை வந்தாலும் அடுத்து எப்பவும் போல எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிக்குவோம். அது எப்படி முடியும் அடுத்தவங்களுக்குள்ள? என்ன ஜோதிகா யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல. ஏய், சரி பஞ்சாயத்தை இதோட முடிச்சுக்கலாம். அண்ணி ஹோட்டலுக்கு போலான்னு ஒத்துக்கிட்டனால மதியனே வாசுகியனே சுபா வேணியனிய மன்னிச்சு விட்டுலாமா? தாராளமா விட்டுலாம் சிந்து. ஓகே அப்பனா இன்னைக்கு நைட்டு செம்ம ஜாலிதான். ஆமாமா, எல்லாரும் அதுவும் பேரா போறோம். சும்மா ஹோட்டலையே தெறிக்க விடுறோம். செஞ்சிட்டா போச்சு. இல்ல இவங்க பேசுறது எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. அது எப்படி வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒத்துமையா இருக்க முடியும்? ஏன்னா நம்ம வீட்ல ஏற்கனவே இந்த சண்டையெல்லாம் பாத்திருக்கோம். அடுத்தவன் நீ யாரு என்ன பேசுறதுக்குன்னு கேட்பாங்க. இங்க எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. என்ன சொன்னாங்க? அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்துக்குவாங்களா? ஓகே அதையும் பாத்துருவோம். சண்டை அதென்ன சண்டையை மூட்டி விடுறது என்ன பெரிய விஷயமா? இவங்க எல்லாம் நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலே ஒத்துமையா இருக்காங்களாங்கறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி தான் பாத்துருவோமே. சீக்கிரம் பாக்குறேன். மதி, அப்பனா இன்னைக்கு நைட் டின்னர்ல அசத்திடலாம். ஆமா, நாங்க பேச வந்த மேட்ரே வேற. என்ன வேறயா? ஓ ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியுது. ஓகே நாங்க இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துல நினைச்சோம். ஆனா இப்போ உன் முக ரியாக்ஷன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? சீக்கிரம் குட்டி சரத்தோ இல்ல குட்டி வேணியோ வர்றதுக்கு. அது மதி, அப்பனா நம்ம நினைச்சது சரிதான் போல. ஓகே ஐயோ சாரிதான். இதுக்கு மேல பேச ஒண்ணு இல்ல. நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக்கி விட்டதே. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓடிடு வேணி. இனி இவங்க சொன்னாங்கன்னு எதையுமே கேட்க கூடாது. வைரம், அண்ணே இதோ வந்துட்டேனே. வாடா வா. அண்ணே சொல்லுண்ணே. என்னண்ணே?
வைரம் ஒர்க் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல? வழக்கம் போல எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்தாச்சுல? அதெல்லாம் வந்தாச்சுண்ணே. வைரம் நம்மளோட பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் அண்ணே எல்லாருக்குமே மெயில் அனுப்பியாச்சு. ஒர்க்கை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கனே. சரி வைரம், என்னால அந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லி கம்பெனியை பூட்டி வச்சிருந்தோமா, இன்னைக்கு வழக்கம் போல எல்லாம் நடக்குதா அப்படிங்கறதுக்காக தான் உன்கிட்ட கேட்டேன். அது எப்படி நடக்காம இருக்கும்? எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. ஏன் 2 நாள் லீவு, இனிமேல் இப்படி எல்லாம் லீவு போடாதீங்க. ஐயோ அண்ணே, ஏதாவது ப்ராப்ளமா? நாங்க வரவா? எவ்வளவு மெயில் தெரியுமா அண்ணே? நல்ல உள்ளம், நிறைய பேரை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கோண்ணே. மெசேஜ், மெயில், போன் கால் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போதும் அவங்க பேசுறத கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மைதான் வைரம். இந்த ஜீவா வந்துட்டானா? அப்பவே வந்துட்டானே, ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணிட்டானே. அவனை என்னண்ணே வர சொல்லவா? இல்ல நாம போய் பாத்துக்கலாம். என்னண்ணே? டேய் வாடா. சரிண்ணே, வா போலாம். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் வீரானா, என்னாச்சு? ஆமா, நீ ஏன் திடீர்னு கம்பெனிக்கு வந்திருக்க? அதானே சின்ன சண்டியர் வேலை பார்க்கலாம்னு நினைச்சு வந்துட்டியோ? ஏய் ஜீவா, வீரானா என்னாச்சு? நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம கம்பெனிக்கு வந்திருக்க? டேய் ஏன்டா எல்லாம் இன்னமும் 3 பேரும் திருட்டுத்தனம் பண்ணி மறைக்கிற மாதிரியே இருக்கு. நான் வந்ததுக்கு நீங்க ஏன்டா பதறீங்க? ஐயோ வீரா மச்சான், நாங்க சின்ன தெரிசுக ஜாலியா எதையாவது பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வேலைய பாப்போம். ஆனா நீ அப்படியா? பெருசு. உன்கிட்ட ஜாலியா பேசினா மூஞ்ச கொடுத்து பேசுவியா? போய் வேலையை பாடுறான்னு சொல்லுவ. டேய் அது என்னடா, உங்களோட 4 வருஷத்துக்கு மூத்தவனா இருப்பேனா? பொசுக்கு நீ என்ன போய் பெருசுங்கிற? புள்ளைய பெத்துட்டேல, அதானே புள்ளைய பெத்தாச்சு. பிற என்ன, நீ ஒரு அங்கிள். ஏய் டேய் இங்க பாருங்கடா. வீரானா, நீ எதுக்கு கம்பெனி வந்த? ஏய் எத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்கேன், ஒருத்தனாவது வாடான்னு கூப்பிடுறீங்களாடா? இப்படி உக்காந்துக்கிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இதோதான் சின்ன சண்டியர் வேலைய ஆரம்பிச்சிட்டான். டேய் ஜீவா வாயாடா. குண்டா இப்படியாடா பேசுவ? என்ன குண்டாவா? பின் என்ன உன்ன அண்டா நான் சொல்ல முடியும்? வீட்டுல நேரம் போகலடா. ஏன் வீரா மச்சான், மதி ரொம்ப டார்ச்சர் பண்றாளோ? ஆமா ஆமா, எப்ப பாரு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஓவரா கவனிக்கிறாடா, முடியல. சரி இன்னைக்கு ஆபீஸ்க்கு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்டிங் போயிட்டு அப்பா கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அப்படியே காமிச்சிட்டு போனோம்னா ஒரு 2-3 நாள் ஒர்க்குக்கு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இந்த மொழி முழிக்கிறீங்க. ஏண்டா என்னடா ஆச்சு? அப்படிலாம் ஒண்ணு இல்லனா, நாங்க 3 பேர் இந்த கேபின்ல உட்காந்துட்டு சாரி ஆனா அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்லயே வேலை பார்ப்போம். ஆமா ஆமா. ஓஹோ, நான் இந்த கம்பெனியை விட்டு போனதோ 3 பேரும் ஒரே கேபின்ல உட்காந்து கும்மால அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா வீரனா, ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். நான் ஒர்க்க பத்தி உங்ககிட்ட பேசவே இல்லையே. அதுதான் எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கும்னு தெரியும்ல. யோ பிற ஏன் டார்ச்சர் பண்ற? அப்புறம் இந்த இதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு அம்மா கிட்ட சில பல பொய்கள்லாம் சொன்னோம். அடப்பாவிகளா, இடி கூமுட்ட, அதெல்லாம் எதுக்குடா சொல்ற? ஐயோ டேய் என்னடா வேலை பாக்குறீங்க? அது அப்படியே ஜாலியா பேசுறதுக்காக அப்பா கிட்ட நாங்க 3 பேர் சேர்ந்து ஒண்ணு போல ஒர்க் பண்ணாதான் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், கடகடன் ஃபைல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பிட்ட போட்டோம். ஏய் திரு, நீயுமாடா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஆரம்பிச்சிட்டான்டா. இல்ல வீரானா, அது கொஞ்ச நாள் பொறுப்பாருங்கடா மடையன்களா. சரி இப்ப ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல இனிமேல் தான் 10 மணிக்கு. ஏண்டா 10 மணிக்கு தான் நல்ல நேரமா? ஐயோ 10 மணிக்கு நல்ல நேரம்னா முடிஞ்சிரும். பிறகு எதுக்குடா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? அப்பதானே கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இவா யோ என்னையா அரட்டிக்கிட்டு இருக்க? ஏய் திரு சக்தி சொல்லுடா. பேசாம வாங்கடா, 3 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்கா? இந்த மனுஷன் ஆபீஸ்க்குள்ள வந்தா நம்மளாம் வேலை நிறுத்தம் பண்ணலாம். ஏய் அடப்பாவி, நானும் உங்கள ஒருத்தேன்டா. நிஜமாவா வீரானா? காட்டேரும, அவன் என்ன சொன்னாலும் நம்பாதடா. திடீர்னு சண்டியர் வேலை பாப்பான். ஏய் ஜீவா, சரி ஏய் நீங்க பேசுறத கேட்க நான் வரல, நான் பேசுறத நீங்க கேளுங்க. அதுக்கு நீ பேசு. ஒர்க்கெல்லாம் எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு? பெங்களூர் கம்பெனி, டெல்லியில புதுசா ஒரு கம்பெனி வந்தது, அங்க உள்ள ப்ராஜெக்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் ஓகேவா? எதுவும் பெண்டிங் பண்ணாம அந்தந்த டைமுக்கு கரெக்டா முடிக்கிறீங்களா? அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நினைச்சேன்டா, இவன் வந்ததுமே நினைச்சேன். நானும் நினைச்சேன் ஒரு ஒர்க்குக்கு 2 ஒர்க் ஆகும்னு. நான் அந்த அளவுக்கு நினைக்கலடா, ஆனா நினைக்கிறதுக்கு மீறி நடக்க வச்சிருவான் போல. சரி ஓகே, 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாமா? என்னடா? ஏய் காட்டுருமே, என் பொண்டாட்டியோட அண்ணேங்கிறனால உன்கிட்ட சொல்றேன். சொல்லு. இந்த சின்ன சண்டியரை பெரிய சண்டியரால தான் அடக்க முடியும். இவனை பத்தி தாறுமாற பெரிய சண்டியர்கிட்ட போட்டு கொடுத்து இவனை ஆபீஸ்க்கே வராம ஆக்கிடுவோம். என்னடா சொல்ற? நம்மள 1க்கு 10 வேலை பார்க்க விடுவான்டா. அதனால இவன் நமக்கு வேண்டாம். வேண்டாம் சக்தி, வேண்டாம்.
இப்பவே ஆபீஸ்ல இருந்து அனுப்பி விட்டுருவோம். என்ன சொல்ற? நீ விளக்கண உன் பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரி பேசாத. ஆபீஸ்ல வேலையை பாக்குற மாதிரி பேசு. ஐய ஆமால, இவங்கிட்ட கால் பண்ணி கேட்காம எந்த வேலையும் நடக்காது. இவனை பகைச்சு நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. இவன் வர்றதுக்கு முன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? போன்ல ஒருவேளை சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்போமோ? ஐயோ வில்லத்தனமால யோசிக்கிறோம். ஏய் ஜீவா, ஏன்? ஏய் வீரானா, சொல்லு தீரு. என்னன்னா முக்கியமான ஒர்க் விஷயமா வந்தியா இல்ல சும்மாதான் வந்தியா? ஏய் இந்த ஆபீஸே போட்டணுங்கிற நிலைமை வந்து நம்ம கிட்ட இருந்து கை மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப திரும்பவும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாம் திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்டா. என்னன்னு தெரியல, வீட்டுல உங்ககிட்ட கால் பண்ணி எல்லா ஒர்க்கையும் கொடுப்பேன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதை விட நம்ம கம்பெனிய வந்து மாச கணக்காச்சா பார்க்கணும்னு தோணுச்சுடா. அதுக்காக வந்தேன். ஆமாண்ணா, இன்னைக்கு ஆபீஸ்குள்ள நுழையும் போதே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதானா, எமோஷனல்குள்ள போயிட்டாங்களா? இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா. டேய் வீரா மச்சான், நிறுத்து. இங்க பாரு, பேசாம வீட்டுக்கு போ. எப்பவும் போல வீட்டுல இருந்தே எங்களுக்கு ஒர்க் எல்லாம் சொல்லு. சும்மா ஆபீஸ்ல வந்து உக்காந்துக்கிட்டு அதை செய்யுங்கடா இதை செய்யுங்கடா, ஆளாளுக்கு அங்க போங்கடா இங்க போங்கடா, நீ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணு, நீ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாத, நீ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, நீ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத அப்படின்னு நீ ஆர்டர் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் ஏற்கனவே இங்க 2 பெரிய சண்டியர்கள் இருக்காங்க. சரிதான். என்னடா முழிக்கிற? ஐயோ ஒன்னிலேயே, நீ பேசுடா, நீ பேசு. அதானே ரத்னப்பாவை பேசுற வைரப்பாவை பேசுறன்னு எவனும் சண்டைக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் பேசுவேன். ஏன் பேசுவேன்னு கேளுங்கண்ணே. ஏய் திரு, நீ கேளுடா. ஐயோ ரத்னா, சரிதான். திரு நீ கேளுடா. அது வந்து சரி. டே சக்தி, நீயாவது கேள. என்னடா கேளுடா. ஓகே ஓகேப்பா. சக்தி பேசட்டும். இன்னைக்கு வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ரைட்டு. யாராவது ஒருத்தன் கேளுங்களேடா. ஏன் நீயே சொல்றா? ஏன்னா இது எங்க மாமா கம்பெனி. யார் கம்பெனி? எங்க மாமா கம்பெனி. அம்மாவோட கூட பிறந்த அண்ணன்க கம்பெனி. அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாருக்கு வேணாலும் ஆர்டர் கொடுப்பேன். ஏன்னா நான் யாரு? முட்டைக்கண்ணு மொழியன். ஏடே லூசு, அது என் பொண்டாட்டிக்குடா. இந்த கம்பெனிக்கு நான் யாரு? இன்னும் உதவாத உதவாக்கார. எவன்டாது கூட்டத்துக்குள்ள இப்படி பேசுறது? என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே கொஞ்சம் நல்ல விதமா பேசுங்கடா. ஐயோ அப்புறம் நீங்க நினைக்கலாம் ரத்னாப்பா அப்படியே பெரிய ஆளு அப்படி இப்படின்னு. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுடா. அந்த மனுஷன் எனக்குனா அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி பதுங்குவாரு. அடப்பாவி. சரிதான், இன்னைக்கு உன் நேரம் சரியில்லடா, சரியே இல்ல. அப்படிப்பட்டவர் ஏன் ரத்ன மாமா. அதனால உங்களை விட நான் தான் அவருக்கு செல்ல புள்ள. கேட்டுக்குச்சா? கேட்டுச்சு. ஏய் நல்லா கேட்டுச்சுடா. கேட்கணுமே, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளு. சரி இப்ப என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வரேனா? டேய் வீரா சொல்லுங்க எஜமா. ஐயோ இந்த எஜமான்லாம் வேண்டாம், நமக்கெல்லாம் ஒரே எஜமா என் ரத்ன மாமா மட்டும்தான். அவ்வளவுதான்டா, ஐஸ் வச்சுட்டான்டா. அதானே ஓட்டவாய் உளரும் 2 அடி வாங்கும் நினைச்சா ரொம்ப ஸ்டெடியாவே பேசுறான்டா. அதான் அதனால நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. சரிடா சொல்லி தொலை. நான் இப்ப என்ன பண்ணணும்? டேய் அதுக்காக இவ்வளவு கீழே இறங்கிலாம் பேசக்கூடாதுடா. சோ என்ன பண்ணணும்னு சொல்லுடா. நீ வீட்டுக்கு போ. கூமுட்ட, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசணும்? அப்பவே நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா சரின்னு போய்க்கிற போறேன். எதுக்குடா இப்படி சுத்தி வளைச்சு இவ்வளவு பேச்சு பேசுன? அதான்டா எனக்கும் தெரியல. என் வாய சும்மா கடானா அதுவும் கேட்டு தொலைய மாட்டேங்கி. நீங்க யாரும் வாயை திறக்காம இருங்கன்னா நீங்களும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறீங்க. உங்க வாயை பார்த்தோன்னா என் வாயு படப்பட குடுகுடுன்னு ஓடுது. எதனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம்டா. ஆனா என் வாய கண்ட்ரோல் பண்ண முடியல. இதால யார்கிட்ட எப்ப வாங்க போறேனோ தெரியல. டேய் யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். அப்பாடா, நான் உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் நல்லா வாங்குவேன். யாராவது ஊட பேசிக்கிட்டு பெரிய மனுஷன் நான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்படியாப்பா, எவ்வளவு பெரிய மனுஷன் நீ? அதாவது சொல்லுப்பா தம்பி. ஐயோ மாமா மாட்டினாடா கத்திரிக்கோளு மண்டையன். நீங்க எப்ப மாமா வந்தீங்க? ஐயோ மாமா, உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசினேன். நீங்க என்னன்னா சடனா வந்து நிக்கிறீங்க. சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் பெருமையா பேசிருப்பேன். ஏய் எழுந்துடா. மாமா எழுந்துடான்னு சொன்னேன். அப்பா அவன் சும்மா விளையாட்டுக்கு. ஆமாப்பா சும்மா காமெடிக்கு தான். ஏய் யாரும் பேசக்கூடாது. ஏய் எழுந்துருன்னு சொன்னேன். இதோ மாமா இதோ. மாமா
தங்கச்சி மாவேன் நினைச்சா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தங்கச்சி மாவேன் நான் எல்லா உரிமையும் கொடுக்க வேண்டியதான். ஆனா நீ என்ன மதிக்கிறது இல்ல. இல்ல இல்ல மாமா. ரத்னப்பா அவன் சும்மா விளையாட்டுக்கு எப்பவும் போலதான் பேசிக்கிட்டு இருந்தான்ப்பா. ஆமா ரத்னப்பா. ஏய், யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ரத்னப்பா அது வந்து பேசாதீங்கன்னு சொன்னேன். மாமா அது வந்து மாமா. ஏய், பேசாதடா. என்ன பேசுற? நீ இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கலடா. அண்ணே வைரம், கொஞ்சம் அமைதியா இரு. சரிண்ணே. இல்ல உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ரத்ன மாமா சும்மா நான் ஜாலிக்கு. ஏய், நீ ஜாலியா பேசி எப்படி பேசு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் வந்து என்னடா சொல்ல தயங்குற? நான் என்ன நினைப்பேன், எப்பவும் நீங்க நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இதை தாண்டி எதுவும் இல்ல மாமா. ஏண்டா இப்படி நினைக்கிறவன்? நான் தப்பா எதுவும் பேசல. சும்மா எப்பவும் போல விளையாட்டா ஜாலியா வீராமச்சா வந்ததும் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். உங்களை அப்படி பேசினதும். என்ன பேசுன? இல்ல மாமா அது வந்து தெரியாம. மாமா. ஏண்டா என்ன பயந்துட்டியா? பயந்துட்டியாவா மாமா? என்ன பேசுறீங்க நீங்க? கோபப்படுற அளவுக்கு நான் எங்கடா கோபப்பட்டேன்? ஏண்டா ஓங்கி பேசுனா உடனே கோபம் ஆயிடுமா? மாமா அப்பனா நீங்க கோபப்படலையா? என் மேல கோபம் இல்லையா? சும்மா தாண்டா பேசுனேன். சும்மாவா? ஏன் ரத்னப்பா எங்களுக்கே அள்ளி விட்டுருச்சு. ஆமாமா, என்னோட ரத்னப்பா திடீர்னு இப்படி பேசுறாங்களேன்னு. ஐயோ அப்பா, நானும் பயந்துட்டேன்ப்பா. அண்ணே, நானும் தான் ஜீவா கிட்ட பேசணும்னு வந்துட்டு என்னடா இப்படி கோபமா பேசுறீங்களேன்னு நானே ஷாக் ஆயிட்டேன். இல்ல இவன் தான் எல்லார்கிட்டயும் கோபமா ஜாலியா பேசி ஆள்களை கலாய்ச்சிட்டு இருப்பானா? ஏண்டா நானும் எங்குதான், எங்களுக்கும் இளமை ஊஞ்சலாடதான் செய்யும். என்னமாமா ஊஞ்சல் ஆடுதா? என்ன மீச தாடியெல்லாம் நரைச்சிட்டா வயசாயிடுச்சுன்னு அர்த்தமா? வயசானதுக்கு அப்புறம் நரைச்சிட்டா வயசாயிடுச்சுன்னு தான் மாமா அர்த்தம். டேய் ஏண்டா இவ்ளோ இதுலயும் உன் நக்கல் குறைய மாட்டேங்குது. மாமா நானும் வாயை குறைக்கணும் தான் நினைக்கிறேன், குறைய மாட்டேங்குது மாமா. சரி நீ வாயெல்லாம் குறைக்க வேண்டாம், உனக்கு அழகே நீ பேசுறதா. நிஜமாவா? ஆமாண்டா. மாமா நீங்க என் மேல கோபப்படலையா? ஏய் என் தங்கச்சி மாவனே, நான் எப்படி உன் மேல கோபப்படுவேன்? ஏன் மருமா வேண்டா? நீ சொல்ல போனா நான் எதுக்காக வந்தேனா அப்படியே உனக்கு கட்டி புடிச்சு. மாமா ஏண்டா? இல்ல இளம ஊஞ்சல் ஆடுதெல்லாம் சொன்னீங்க. டேய் ரோஸ்கல், பிச்சு போடுவேன் பிச்சு. இல்ல மாமா. ஏய் ஜீவா, திரும்ப இந்த கம்பெனிக்குள்ள கால் எடுத்து வச்சதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாடா? உங்க யாருக்கும் புரியுமா புரியலையான்னு தெரியலடா. நான் இந்த கம்பெனியை எழுதி கொடுனா அந்த சூர்யா மிரட்டினதோ நான் மனசுக்குள்ள எவ்வளவு அழுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த கம்பெனியை உருவாக்க எத்தனை வருஷம் இட்டும் பகலும் தூங்காம சாப்பிடாம பாடுபட்டு உழைச்சதுடா. அது என் கண்ணுக்கே தெரியாம நீ ஈஸியா. ரொம்ப பெருமையா இருக்கு ஜீவா, ரொம்ப ரொம்ப. என் தங்கச்சி மவன், ஏன் மருமவன் அப்படி நான் சொல்லும் போதே எனக்கே ஒரு கர்வமா இருக்கு, பெருமையா இருக்குடா, சந்தோஷமா இருக்குடா. ஜீவா. அண்ணே. டேய் ஜீவா, லவ் யூ மாமா. டேய் மாமா அது என்னன்னு தெரியல மாமா, எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்திலும் கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். உங்களுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா முன்ன வந்து நிப்பேன் மாமா. எப்பவுமேவும் இப்படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு மாமா. டேய் ஜீவா, தெரியும்டா இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. அன்னைக்கு கம்பெனிக்குள்ள வந்ததும் கண்ணெல்லாம் கலங்கிச்சுடா. இதுக்கெல்லாம் காரணம் என் மருமா வேணு. என்னதான் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வரட்டும், அறியாம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம யோசிக்காம எல்லாத்தையும் விட தயாரா இருந்தேன். ஆனா நீ யோசிச்சு ஏன் மருமா வேண்டாம். மாமா இது போதும் மாமா, என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழணும்னு தோணுது மாமா. ஏய் அழக்கூடாதுடா, இப்ப மட்டும் இல்ல எப்போவோ. ஏன்னா உன் மாமி நான் இருக்கேன். ஐயோ ரத்னப்பா, சரியா போச்சு. இவன் சும்மாவே ஓவரா பண்ணுவான், இதுல நீங்க வேற இப்படி பண்ணிட்டீங்களா? சக்தி கண்டிப்பா ஒரு 4-5 நாளைக்கு குளிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா கண்டிப்பா குளிக்க மாட்டான். ஏய் ஆமாண்டா அப்படித்தான், இங்க சொன்னாலும் சொல்லலாட்டியும் குளிக்காம என் மாமா வாசத்தோட தான் இருப்பேன். ஜீவா வீட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு.